வெல்கம் டு பைக்கோடிஜி. நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் இஃப் எல்இஃப் எல்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து லூப்ஸ் ஃபார் லூப் அண்ட் ஒய் லூப்பை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இட்டரேட்ஸ் ஓவர் சீக்வன்சஸ் such as a list, tuple, string, range or any iterable objects. அதாவது ஒரு லிஸ்ட் இருக்கு அல்லது டப்பிள் இருக்கு, நம்ம அரேஸ் சொல்றோம்ல. ஸோ அந்த மாதிரி அதை நம்ம வந்து இட்டரேட் பண்றோம். ஓகே, ஒன் பை ஒன்னா இட்டரேட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். It executes a block of code a fixed number of times known in advance. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் a fixed number of items. இப்போ வந்து ஒரு லிஸ்ட்ல வந்து 200 இருக்கு ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு அந்த லிஸ்ட்ல எத்தனை இருக்குன்னு முன்னாடியே தெரியும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம இட்டரேட் பண்றோம். ஸோ நோன் இன் அட்வான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இது இட்டரேட் ஆக போகுது. அந்த பிளாக் ஆஃப் கோட், அந்த ஃபாருக்குள்ள இருக்குல்ல அந்த பிளாக் ஆஃப் கோடு எத்தனை டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் இன் அட்வான்ஸ். காமன்லி யூஸ்ட் வென் யூ நோ த நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் இன் அட்வான்ஸ் or when iterating over elements of a collection. So அதான். Let's jump to the example. ஸோ இங்கே பண்ணுவோம்னா ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். இப்போ மை லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆப்பிள், பனானா, மேங்கோ. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை நம்ம இப்போ இட்டரேட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணுமோ, ஃபார் ஓகே ஐட்டம். இந்த ஐட்டம்ன்றது நம்ம யூசர் டிஃபைன் வேரியபிள். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். லைக் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துக்குவோம். ஃப்ரூட் இன்ன்றது கீவேர்டு. ஸோ இன் எதுல இருந்து, அந்த கலெக்ஷன் ஆஃப் ஐட்டத்துலேருந்து மை லிஸ்ட். ஓகே, ஸோ இங்கிருந்து அடுத்த பிறகு நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லைக் கோலி ப்ரைசஸ் கொடுப்போம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், கோலன். ஓகே, நெக்ஸ்ட் இன்டென்டேஷன் ஒரு ஸ்பேஸ், ஒரு டேபு அல்லது ஒரு 4 ஸ்பேஸ். நெக்ஸ்ட் இன்டென்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்டோட நேம். ஸோ இப்படி தான் இட்ரேஷன். நமக்கு இப்போ என்ன பண்ணும், ஒன் பை ஒன்னா ஆப்பிள், பனானா, மேங்கோ, எது வரைக்கும் இந்த நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் ஐட்டம் எத்தனை இருக்கோ அது வரைக்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி நோட்ஸ் லைக் எத்தனை டைம் இது எக்ஸிக்யூட் ஆக போகுது, 0, 1, 2. ஸோ எப்போதுமே லிஸ்ட் இண்டெக்ஸ் என்ன, 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 3 டைம்ஸ் அப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். லெட்ஸ் ஸோ ஃப்ரூட், ஆப்பிள், பனானா, மேங்கோ இந்த மாதிரி. அடுத்து பண்ணலாம். இப்போ நமக்கு வந்து n is equal to 10ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஃபார் ஐ ரேஞ்ச். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் எதுல இருந்து எண்டிங் எது வரைக்கும். ஸோ இதில் பாருங்க, ஸ்டார்ட் டிஃபால்ட் 0, ஸ்டாப் இஸ் ஒமிட்டட். மீன்ஸ் நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்குறோம்ல அது வந்து இன்க்ளூட் ஆகும், பட் எண்டிங் நம்பர் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், வெறும் ஸ்டார்ட்டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், டிஃபால்ட்டாக 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஸோ எதுவுமே கொடுக்கல. அப்போ செகண்ட் நம்ம 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுறோம், இதுதான் வந்து எண்டு. ஓகே, ஸோ 10 வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். அப்போ எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஒரு எடுத்துக்குவோம், இந்த ரேஞ்சு 0 to 9 வரைக்கும். ஓகே, கோலன். Then we print I value. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே ஐயை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ 0 to 9 வரைக்கும் இது நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கும். சரி, 0 to 9 வரைக்கும். ஓகேங்களா? கரெக்டாக ஐ வேல்யூ 0, 1, 2, 3. ஸோ இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இதை இன்க்ளூட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 10 வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் +1 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்போ 1, 10. இப்போ நாங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். பிகாஸ் ஸ்டார்டிங் வந்து இன்க்ளூடட், எண்டிங் வந்து இஸ் நாட் இன்க்ளூடட். இங்கே வந்து மேபி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 11ன்னு கொடுக்கலாம். சாரி, நம்ம n ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஸோ n + 1 அப்படி கொடுக்கலாம். அப்போ இப்போ என்ன ஆகும், 1 to 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பாருங்க, 1 to 10 வரைக்கும் இந்த மாதிரி தான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சையும் நீங்கள் என்னென்னா, எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அப்படின்னா ரேஞ்சில் பாருங்கள், தேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்களேன், ஸ்டார்ட்டு, ஸ்டாப், ஸ்டெப். எனக்கு வந்து செகண்ட் எலிமெண்ட்ஸை 2, 2ஆக போகணும், 3, 3ஆக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன 2. இப்போ பாருங்க, ஸோ ஐ வேல்யூ என்ன, ஃபர்ஸ்ட் 1, அடுத்து வந்து பாருங்க 1 + 2 3, 3 + 2 5, 7, 9 அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஸ்டெப் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ரேஞ்சை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து லிஸ்ட். இதுவே ஒரு டப்பிள் எடுத்துக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோம், மை டப்பிள்னு வச்சுக்குவோம். ஸோ இதில் வந்து 1, 2, அல்லது 6 அல்லது வேற எது வேணாலும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். லைக் பைத்தான். ஓகே, பைகோட் டிஜி, சாரி டிஜி. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் வரும், இதை இட்டரேட் பண்ணுவோம். இப்போ ஃபார்
அதே மாதிரி தான். ஸோ என்ன எலிமெண்ட் நம்ம இங்கே வச்சிருக்கோமோ அதை அல்லது வேல்யூன்னு வச்சுக்குவோம். வேல்யூ இன் ஐ டப்பிள். இப்போ என்ன பண்ணுவோம், print வேல்யூ அல்லது என்ன எது வேணாலும் கொடுத்துக்கலாம். மை வேல்யூ அல்லது மை ஐட்டம்ஸ். நம்ம இது வந்து நம்மளோட ஓன் கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா, வேல்யூ. ஸோ இந்த வேரியபிள் வந்து நம்மளோட யூசர் டிஃபைன் வேரியபிள் இஸ் எனிதிங் யூ கேன் டு டிக்ளேர் இட். இப்போ பாருங்க என்ன பண்ணுது, மை வேல்யூன்னு பாருங்க இங்கே பாருங்க 1 2 6 பைத்தான் பைகோட் டிஜி. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதாவது லிஸ்டாக இருந்த சரி டப்பில் இருந்த சரி மல்டி டேட்டா டைப்ஸ் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம் அல்லது இன்டிஜர் அல்லது பூலியன் எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் டிக்ஷனரியும் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ while loop என்ன, it repeats a block of code as long as specified condition is true. ஸோ கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். அது நமக்கு வந்து தெரியாது எப்போ இதாகும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், while loopல அந்த பிளாக்குக்குள்ளே ஒரு வந்து அடுத்து வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு கண்டிஷனை ஒரு அல்லது ஏதாவது ஒரு டைமிங்கில் டைனமிக்காக வந்து ஃபால்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவோம், இது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இட் எக்ஸிக்யூட்ஸ் indefinitely until the condition becomes a false or until the break statement is encountered. அதான் சொன்னேன். ஸோ அது வந்து லூப் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஃபாரில் வந்து ஒரு ரேஞ்ச் நமக்கு தெரியும் முன்னாடி, பட் ஒயிலில் வந்து தெரியாது. அப்போ நம்ம அந்த பிளாக் ஆஃப் கோடுகள் வந்து என்ன பண்ணியிருப்போம், ஒரு கண்டிஷன் எப்படியாவது நம்ம டைனமிக்காக ஃபால்ஸ் பண்ணியிருப்போம் ஒரு டைமிங்கில். ஸோ அது வரைக்கும் அது என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். காமன்லி யூஸ்டு when you don't know the number of iteration in advance or when iterating based on the condition that may change over the time. அதான். ஸோ நமக்கு தெரியாது எப்போ வரைக்கும் இது ஃபெயில் ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன். அல்லது நம்ம அதுக்குள்ளே ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் செக் பண்ணிட்டு லூப் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் 20 லூப்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு அதுக்கு பிறகு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் எழுதியிருப்போம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம காமனாக இந்த while லூப் யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் கம் டு த எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம என்ன n is equal to 10 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ while. ஓகே, whileன்றது கீவேர்ட்ஸ். while n not equal 0. நாட் ஈக்குவல் 0 வரைக்கும் என்ன பண்ணு, நீ வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ 0 இல்லை என்னாச்சு அப்படின்னா, 0 ஆயிடுச்சுன்னா என்ன, கண்டிஷன்ஸ் எக்ஸிட் ஆயிரும். ஓகே, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ இப்போ பார்க்கலாம், நம்ம பிரிண்ட் n இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும், n வந்து நாட் இஸ் ஈக்குவல் 0 பிரிண்ட் பண்ணும். அடுத்து செக் பண்ணும், n இஸ் ஈக்குவல் டு 10 தானே, நாட் ஈக்குவல் 0 தானே பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும், இது கண்டினியூட்டியாக அந்த லூப்பு போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக நம்ம வேணா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ பாருங்க போய்கிட்டே இருக்கு, பிரிண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இன்ஃபினிட்டிவ் ஆயிருக்கும். ஸோ நம்ம இப்போ கீபோர்டு வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து நான் வந்து இதை கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஒயில் லூப் வந்து இன்ஃபினிட்டிவாக போயிட்டு இருக்கும். அப்போ நம்ம வந்து தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அதை வந்து ஃபெயில் பண்ண வைக்கணும். ஸோ அன்டில் இட்ஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகே, அன்டில் ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ இட் வில் எக்ஸிக்யூட். எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் அந்த ஒயில் லூப் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், n ஓகே ஈக்குவல் n மைனஸ் 1. இப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 10 பிரிண்ட் ஆகும், அப்புறம் என்னோட வேல்யூ வந்து மாறிடும், 9 ஆயிரும், அப்புறம் பிரிண்ட் ஆகும். அடுத்து இப்படி மைனஸ் பண்ணும்போது ஒரு டயத்தில் என்னோட வேல்யூ வந்து என்னவாயிரும், 0வாக இருக்கும். அப்போ 0வாக இருக்கும்போது என்ன ஆகும், நாட் ஈக்குவல் 0 இருந்தால் உள்ளே வரணும். ஸோ வெளியில் எக்ஸிட் ஆயிரும். ஸோ இப்போ லெட்ஸ் செக். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னது 10, அப்புறம் 9 8 அப்படியே வருது, 1 நெக்ஸ்ட் வரும்போது 0 வரும். அப்போ 0 நாட் ஈக்குவல் 0. அப்போ என்னாச்சு, கண்டிஷன் ஃபெயில் ஆனவுடனே இது ஒயில் லூப்புக்குள்ளே போகாது, வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டினியூ, பிரேக் அண்ட் பாஸ் இந்த வந்து எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you soon.